ஏற்பாட்டு காலத்திலே எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ண முடியவில்லை. ஏன் அப்படின்னா அந்த சரீரமானது எப்படிப்பட்ட சரீரமாக இருந்தது? பாவ சரீரமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய சரீரத்தை இந்த பூமியில கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினதுக்கு அப்புறம் மனுஷனுடைய சரீரம் எப்படி மாறுது? எப்படி மாறுது? கிறிஸ்துடைய சரீரமா. அதான் இப்ப படிச்சோம், கொலைசியர் 1:24 படிச்சோம். அவருடைய சபையாகிய சரீரம். அல்லேலூயா. நம்மளுடைய சரீரம் எப்படி மாறுதான்? கிறிஸ்துடைய சரீரமாக மாறுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்து கரையேறுவார். அப்போ ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு ஒரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அது கூட புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வந்து அமர்ந்தார், இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வந்து இறங்கினாரா, வந்துட்டு போயிட்டார்?